200 ஆண்டுகள் பழமையான கட்டிடம். 220 டன் எடையிலான கட்டிடத்தை வித்தியாசமான யோசனையில் சோப்பு கட்டிகளின் உதவியோடு இடம் மாற்றம் செய்து பொறியாளர்கள் சாதித்திருக்கிறார்கள். எங்கு என்ன நடந்தது? கனடாவின் நோவா ஸ்கோடியாவின் ஹாலிஃபாக்ஸில் உள்ளது விக்டோரியன் எல்முட் என்ற பிரம்மாண்ட கட்டிடம். உணவு விடுதியான இந்த கட்டடம் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாம். ஆனால் அண்மையில் அந்த கட்டிடத்தை இடித்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாம். அதற்காக இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு பதிலாக அதன் ஆயுளை அதிகரித்து விடலாம் என முடிவு செய்தார்கள். வழக்கமான தொழில்நுட்பங்களில் இடமாற்றம் செய்யலாம் என யோசித்த போது சில பொறியாளர்கள் ஐவரி சோப்பு கட்டிகளை உபயோகித்து அந்த கட்டிடத்தை மாற்று இடத்திற்கு சுலபமாக இடமாற்றம் செய்து விடலாம் என யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2018ஆம் ஆண்டில் அதன் வரலாற்று பின்புலத்திற்காக அந்த கட்டிடத்தை ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வாங்கியது. பின்னர் அதனை புதிய இடத்திற்கு நகர்த்தவும் அருகாமையில் உள்ள மற்றொரு அடுக்குமாடி கட்டிடத்துடன் அதனை இணைத்து பழைய கட்டிடத்தின் ஆயுளை அதிகரித்து புதிய முயற்சியை மேற்கொள்ளலாம், இது புதிய சாதனையாகவும் அமையும் என அவர்கள் எதிர்பார்த்தவாறு இன்று உலக அளவில் சாதனையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. சவாலான இந்த பணியில் நவீன தொழில்நுட்பங்களுடன் வினோத முயற்சியை பொறியாளர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். பாரம்பரிய உருளைகளை பயன்படுத்தவில்லை. உருளைகளுக்கு பதிலாக ஐவரி சோப்பால் செய்யப்பட்ட 700 சோப்புகளை கொண்டு சில ட்ரக்குகளை கொண்டு அந்த கட்டிடத்தை கட்டி இழுக்கப்பட்டதில் சோப்பு கட்டிகளில் சறுக்கி கொண்டு 30 அடிகள் அந்த கட்டிடத்தை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த வெற்றிகரமான நிகழ்வு தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது.